இந்த தமிழ்நாட்டிலேருந்து போய் உட்காந்துக்கிட்டு சாபக்கேடு இந்த நிதி அமைச்சர்னு ஒன்று என்ன மாதிரி மண்டையெல்லாம் நரைச்சி போச்சு. ஆனால் மண்டையில் மூளை இருக்காதுக்கு சுயநலம். ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டு போடும்போதெல்லாம் தான் பிறந்த மண்ணையை வஞ்சிக்குது. கொடுமை. இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். அந்த பொம்பளையெல்லாம் இங்கே வந்து பேசுனுச்சுன்னா அதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. இந்த பாம்பு படாரம் தலை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு குமரி அனந்தன் எப்படியாப்பட்ட அறிவாளி, அவருக்கு போய் இது பிறந்தது. இப்போ புதுசாக வேறு அரசியல்வாதிகள்லாம் இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் பெரிய சாவெல்லாம் இழவெல்லாம் விழுவுது தமிழ்நாட்டில். ஒரே நிமிஷத்தில் 41 உயிர் போச்சு. சிந்திக்கணும். என்ன நடத்த முடியும்? ஒரு மேடையில் ஒரு அரசியல் தலைவனாக வர்றவன் பேசுகிறான். எப்படி அங்கிள்? என்ன பேச்சியா இது? இதுவரையில் நான் அரசியல் மேடையில் ஒரு அரசியல்வாதி இப்படி பேசி நான் கேட்டதே கிடையாது. என்ன பேச்சு இது? அவன் சினிமாவில் என்ன பண்ணானோ அதே மேடையில் பண்ணுறான். இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது? அவனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த பீகார் ஒரிசாவிலேருந்து வந்தானே சோத்துக்கு வழி இல்லாமல் எச்சி ராஜான்னு ஒருத்தான். அவன் ஜோசப்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அவர் பேரை முழுமையாக சொல்லி அவர் கட்சிக்கு வரணுங்கிறான். என்ன ஒரு மானங்கட்ட ஒரு அரசியல் இது? தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் பேர் இயக்கங்கிற பேரில் இருக்கிறவங்க எப்படியாவது திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும். அதுதான் குறிக்கோள்னு சொல்கிறாங்க. அகற்றிட்டு அடுத்து யாரை வைக்க போகிறேன்னு நான் கேட்குறேன். அகற்றி விட்டு யாரை அடுத்தபடியாக வச்சுருக்கிற? இந்த மாநிலத்தை தன்னுடைய உயிராக நினச்சி ஆளக்கூடிய ஒரு ஆளை யார் வச்சுருக்க? ஆள்வதன்னு கூட சொல்லக்கூடாது. அரவணைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக யாரை நீ தேர்ந்தெடுத்து வச்சுருக்க? இல்லை. அப்போது இதை முதல்ல அகற்றிடணும். உன்னோட உள்நோக்கம் என்ன? அவனை கொண்டாந்து பிஜேபிக்காரனை கொண்டாந்து வைக்கணுங்கிறதா? அண்ணாமலையை வைக்கணுங்கிறதா? நயனாரை வைக்கணுங்கிறதா? எல்லாம் அவங்கெல்லாம் வந்து உத்தமர்கள் வேஷம் போட்டான். கடைசியில் பார்த்தா இவன் என்னமோ 80 கோடியை எங்கேருந்து சம்பாதிச்சிட்டான் உடனேங்கிறான். அவன் என்னமோ 4 கோடியை ட்ரெயினில் விட்டாங்கிறான். என்னென்னவோ பேசிக்கிறாங்க. ஏதோ இவ்வளோ உத்தமர்களாக தானே எல்லாம் இருக்கான். ஆட்சிக்கு வரல, அதுக்கு அவங்களே அவங்க மேலே அவ்வளோ இருக்குதுல்ல. இதில் திமுகவை அகற்றிட்டு யாரை வைக்க போகிற அடுத்தது? அப்போது உன்னுடைய உள்நோக்கம் என்ன? தமிழன்கிற பேரில் நீ இருந்துக்கிட்டு தமிழனுக்கே நீ கெடுதல் நினைக்கிற. அதனால் இந்த மக்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த தேர்தலை இவங்க இப்போ இந்த கூட்டம் கூட்டி இருக்கிறது இந்த இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை வெளிப்படுத்துவதற்காக கூட்டியிருக்காங்க. அது ஒரு புறம் நடக்கட்டும். ஆனால் நான் எனக்கு 81 வயசாகுது. நான் இன்னும் எவ்வளோ காலம்னு எனக்கு சொல்ல முடியாது. அதற்குள்ளாக இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னாக்கா, இந்த தேர்தல் தான் அந்த ஒரு ஓட்டு தான் இருக்கிறது. அதுலேயும் பாதி பிடுங்கிட்டான், மீதி இருக்குது. இருக்கிற மக்கள் இப்போ அடுத்தும் இந்த ஆட்சிக்கே ஒரு ஓட்டு அளித்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கிற வழியை பார்க்கணும். எனக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இவங்க கூப்பிடலை, எனக்கு தெரியும். இருந்தால் கூட நான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு பேசுகிறேன். அதனால் இந்த நாம் கொஞ்சம் கூட இப்போ அயர்வு அடையக்கூடாது. எந்த வகையிலையாவது நம் மக்களுக்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் இந்த பாருங்கள், இந்த திறந்த வழி இந்த பணியில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நம்முடைய நிலை அப்படின்னாக்கா, நம்முடைய மாநிலத்தினுடைய எல்லா உரிமைகளும் அவன் கையில் இருக்குது. அடுத்து நம்ம பிள்ளைகளுடைய படிப்புக்கு வழி இல்லை. அவன் சொல்கிறபடி நடந்துக்கிட்டு அந்த ஹிந்தி மொழியை படித்தாதான், அந்த சமஸ்கிருதத்தை படித்தாதான் பணம் கொடுப்பாங்கிறான். இந்த சமஸ்கிருதமெல்லாம் எவனும் படிக்கவும் மாட்டான். அது வளரவும் வளராது, வாழவும் வாழாது. நான் சாபம் விடுறேன். மகாபாவிகள் இவனுங்கள்லாம் அந்த மொழியெல்லாம் விளங்கவே விளங்காது. எத்தனை கோடியை கொட்டினாலும் எல்லாம் நம்ம காசியா? நம்ம காசு எத்தனை கோடி அதுக்கு கொட்டியிருக்கான். அது வளருதா? 24,000 பேரோ 25,000 பேரோ பேசுகிறானா? அதை எப்படி பேச முடியும்? அடி வயிற்றுலேருந்து வரணும். அந்த அளவுக்கு சத்து இல்லை உடம்பில். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணுறான். யார் காசு? நம்முடைய காசு. இந்த தமிழ்நாட்டிலேருந்து போய் உட்காந்துக்கிட்டு சாபக்கேடு இந்த நிதி அமைச்சர்னு ஒன்று என்ன மாதிரி மண்டையெல்லாம் நரைச்சி போச்சு. ஆனால் மண்டையில் மூளை இருக்காதுக்கு சுயநலம். ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டு போடும்போதெல்லாம்
தான் பிறந்த மண்ணையை வஞ்சிக்குது. கொடுமை. இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். அந்த பொம்பளையெல்லாம் இங்கே வந்து பேசுனுச்சுன்னா அதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. இந்த பாம்பு படாரம் தலை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு குமரி அனந்தன் எப்படியாப்பட்ட அறிவாளி, அவருக்கு போய் இது பிறந்தது. இதெல்லாம் பேசுனா அதெல்லாம் காதிலே கேட்காதீங்க. தமிழர்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பேச்சு. அதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. பதவிக்காக அந்த மக்களை பற்றி நினைப்பே கிடையாது, நம்ம நாட்டை பற்றி நினைப்பே கிடையாது, மொழியை பற்றி நினைப்பே கிடையாது. எப்படி தான் அது போய் அந்த அம்மா போய் அந்த பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அந்த கட்சியில் எங்கள் வீட்டுக்காரர் அந்த கட்சியில் போய் சேர்ந்து என்னெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அப்போ குமரி அனந்தனெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு. அவர் உண்மையிலேயே ரொம்ப தமிழ் பற்றாளி. குமரி அனந்தன் நல்ல தமிழ் பற்றாளி. அவருக்கு பொண்ணு இப்படி பிறந்திருக்குது. இதுக்கு வந்து இந்த பதவி எப்படியாவது இந்த ஜனாதிபதியாக நம்மளை போற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கனவு. அதுக்காக தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வேறு அரசியல்வாதிகள்லாம் இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் பெரிய சாவெல்லாம் இழவெல்லாம் விழுவுது தமிழ்நாட்டில். ஒரே நிமிஷத்தில் 41 உயிர் போச்சு. சிந்திக்கணும். என்ன நடத்த முடியும்? ஒரு மேடையில் ஒரு அரசியல் தலைவனாக வர்றவன் பேசுகிறான். எப்படி அங்கிள் என்ன பேச்சியா இது? இதுவரையில் நான் அரசியல் மேடையில் ஒரு அரசியல்வாதி இப்படி பேசி நான் கேட்டதே கிடையாது. என்ன பேச்சு இது? அவன் சினிமாவில் என்ன பண்ணானோ அதே மேடையில் பண்ணுறான். இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது? அவனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த பீகார ஒரிசாவிலேருந்து வந்தானே சோத்துக்கு வழி இல்லாமல் எச்சி ராஜான்னு ஒருத்தான், அவன் ஜோசப்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அவர் பேரை முழுமையாக சொல்லி அவர் கட்சிக்கு வரணுங்கிறான். என்ன ஒரு மானங்கட்ட ஒரு அரசியல் இது? இதெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்து. அதாவது இப்படி எப்போ பார்த்தாலும் மேடை போட்டு செலவு பண்ணி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம எங்கன்னா பேசுனா இதை தான் பேசணும். நம்ம சொந்த வீட்டு விஷயமெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். நாம் எங்கே போனாலும் எங்கே பேசினாலும் நம்ம நாட்டு விஷயம், நம்ம அரசியல் பேசி ஆகணும். இந்த குழந்தைங்கள்லாம் அரசியல் பேசணும். முதல்ல படிப்பை பாரு அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. குழந்தை பருவத்திலே அரசியலை ஊட்டணும். அரசியல் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. நான் ஆன்மீகவாதி தான், ஆனால் அரசியல் இல்லாமல் என்னால் பேசவே முடியாது. அரசன் கட்டினது தானே ஐயா கோயில். அரசன் அல்லாமல் ஆன்மீகம் இருந்தது எங்கேருந்து வந்தது? அப்போ அரசன் வந்து அரசியல் பண்ணியிருக்கான்ல. அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் அரசியல். நமக்கு பிஜேபிக்காரன் சொல்லுவான் ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு அரசியல் பேசாதேம்மா. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறவன் பூரா சாமியார் பைய, அதுவும் எல்லாம் கஞ்சா சாமியார். அவன்லாம் அரசியல் பேசுவான். நாமெல்லாம் அதெல்லாம் கண்ணாலே பார்த்ததில்ல. நம்மள அரசியல் பேசக்கூடாதுங்கிறான். நான் உயிர் உள்ள வரையிலும் பேசுவேன். இவனுங்க செய்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் எங்கே போனேன் கோயிலில் உட்காந்து அதை தான் பேசுகிறேன். நான் ஒரு கோயில் வச்சுருக்கேன், சிவன் கோயில், தமிழ்ச்சைவ பெருமான் அப்படின்னு பேர். இறைவன் சிவபெருமானுக்கு நான் வச்சுருக்கிறது தமிழ்ச்சைவ பெருமான், தமிழ்ச்சைவ பெருமாட்டி. அந்த கோயிலில் எல்லாமே தமிழில் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாப்பானையெல்லாம் உள்ளே விடுறது கிடையாது. சமஸ்கிருதமும் உள்ளே வர, சமஸ்கிருதம் செத்து போன மொழி, அது கருவறைக்குள்ளே வரக்கூடாது. பாப்பான் தீட்டு, அவனை கருவறையில் விடக்கூடாது. அதனால் எல்லாமே நானே செய்துக்கிட்டுருக்கேன், பெண்களே செய்துக்கிட்டுருக்குறோம். அதனால் என்னுடைய தமிழ் பணி அது. அதனால் நான் வந்து அங்கே பேசுகிறது, அதாவது தேவாரம் திருவாசகம் தான் நான் படிக்கிறேன். படிக்கும்போது அந்த தேவாரம் திருவாசகம் திருவருட்பாவில் முழுக்க முழுக்க தமிழ் தான் இருக்குது. முழுக்க முழுக்க தமிழ் தான். தமிழும் எப்படி இருக்குது அப்படின்னா ஜாதி மதம் இல்லைன்னு இருக்குது. எங்கேயாவது தேவாரத்தில் திருவாசகத்தில் இந்து மதம்னு இருக்குதா? எங்களையெல்லாம் எப்படி நீ இந்துன்னு சொல்லுவேன்? ஒரு வார்த்தை கூட இல்லையே. இந்துன்னு முதல்ல மதம்ங்கிற சொல்லே அதில் இல்லையா? தேவாரம் திருவாசகத்தில் மதம்ங்கிற சொல்லே இல்லை.
வள்ளல் பெருமான் என்ன சொல்கிற, மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்ங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த இந்துங்கிற வார்த்தையை வச்சு நம்மளை ஏமாற்றக்கூடாது. அதனால் நான் சாதாரணமாக கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றிட்டு பூசை நான் முடிச்சுட்டு உட்கார வச்சு பேசுகிறது அரசியல் தான். அரசியல்லையும் இவன் யார், இந்த இந்துங்கிறவன் யார், சித்பவான் பிராமணன் யார். அதாவது இந்துவில் வந்து பிராமணர்கள் இருக்கானுங்கள்ல, பிராமணன்னு, அதில் இந்த சித்பவன் பிராமணன் தான் அதுவன், இந்த அமித்ஷா. இந்த பெரியார் சொன்னார்ல, பாம்பை பார்த்தாலும் பாப்பானை பார்த்தாலும் முதல்ல பாப்பானை அடித்து கொள்ளணும். அது மாதிரி அந்த அந்த பிராமணர்களே இந்த சித்பவன் பிராமணன்னு ஒருத்தன், அவன் தான் அமித்ஷா. அவன் உயிரோடு இருக்கிறவரெல்லாம் இந்தியாவுக்கு கெடுதல் ரொம்ப. 2 தடவை கொரோனா வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டான். எதுக்குன்னா நம்மளாம் கஷ்டப்படணும்னு இருக்குது. எப்படின்னே தெரியலை. இதோ மந்திரமெல்லாம் பண்ணுறாங்க ஐயா. இங்கே இந்த முஸ்லீம்களை இந்த பாடுபடுத்துகிறான், அங்கே போனோன்னா முஸ்லீம் எப்படியா இவனுக்கு விருது கொடுக்குறான்? எனக்கு சந்தேகமாக இருக்குது. முஸ்லீம் வந்து மோடிக்கு கார் ஓட்டுறான் எப்படி? அப்போ என்ன இது, என்ன நடக்குது? என்ன ஒன்று வேறு ஒன்றும் இல்லை. இந்த இவர் சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஓடி போன சாமியார் ஒருத்தர், சரஸ்வதி சங்கராச்சாரியார்னு. அந்த சங்கராச்சாரியார் வந்து வெளிநாட்டில் உள்ள அதிபர்களுக்கெல்லாம் அங்கே பாப்பான் இருப்பான்ல, அவனை விட்டு கடிதம் எழுத சொல்கிறது. இங்கே வந்து சங்கர மடத்தில் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து முடிச்சிடறேன். வெளிநாட்டிலேருந்து வர்றவெல்லாம் இவன் சங்கர மடத்தில் வந்து சங்கரரை கும்பிடணும். அவர் சேரில் உட்காந்துருப்பார். நம்ம வெங்கட்ராமன் ஜனாதிபதி, இந்திய ஜனாதிபதி கீழே உட்காந்துருப்பார். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்ற பிரதமரும் கீழே உட்காரணும். அதை ஃபோட்டோ எடுத்து போட வேண்டியது தினமணியில். தினமணி, இது சுதேசமித்திரன், இந்து, இதெல்லாம் இந்த மாதிரி. இது காலத்துக்கும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தயை கூர்ந்து இந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வோடு நாம் ஒற்றுமையாக வாழணும். எதுனாலும் நாம் ஒற்றுமையாக நின்று எதிர்க்க வேண்டும். நம்ம வருகின்ற தேர்தலில் நல்ல ஒரு ஆலோசனை பண்ணி அந்த தேர்தல் முடிவை ஏற்படுத்தணும். மக்கள்கிட்ட நம்ம வேண்டுகோளை வைக்கணும். இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.